யதார்த்தமா டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தன் கேட்டானா பராசக்தி டீம் அவங்களுடைய ஃபேஸை எங்க வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. சரி, அதெல்லாம் இருக்கட்டுமே. தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் மொழியாளர்களுடைய தமிழ் போராட்ட தியாகிகளுடைய ஒரு போராட்டம், அதை தான் நீங்க கதையா எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சுதா அவர்கள் சொல்றாங்க. நான் சுதா கொங்காரான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சாதியை பற்றி எனக்கு பிடிக்காது. அதனால சுதா கொங்காரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு குப்பை மாதிரி, கொங்காராங்கிற மாதிரி சுதான் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த சுதா அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், இதை தெலுங்குல ரிலீஸ் பண்ணும்போது அங்கேயும் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா நீ தமிழர்களுடைய போராட்டத்தை காண்பிக்கிறாய், உன்னுடைய படம் முழுக்கமே தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிற, நீ தமிழர்களுக்காக தமிழர்கள் எப்படி பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்க. அண்ணா அவர்களை கொண்டு வந்திருக்க, திடீர்னு பார்த்தா பெரியார் அவர்கள் மாதிரியான ஒரு பிம்பத்தை அங்க ஏற்படுத்த ட்ரை பண்ணிருக்கீங்க. அந்த பக்கமா கலைஞர் அவர்களுடைய அந்த பிம்பத்தை உருவாக்கி இருக்கீங்க. இவங்க எல்லாம் தமிழ் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர தெலுங்குன்னு சொல்லல. உங்களுடைய மொழி பாசத்திற்காக தெலுங்கு நீங்க அதை ரிலீஸ் பண்ணும்போது சுந்தர தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி அங்க நீங்க எடிட் பண்ணிருக்கீங்க. அங்க ஏன் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லல? அப்படின்னா இங்க நீங்க என்ன செய்றீங்க, நடிக்கிறீங்க. தமிழ் மக்கள் எப்படியாவது இதுல வந்து சண்டை போட்டுட்டே இருக்கணும். 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் மற்றும் திராவிடம், இல்லாட்டி தமிழ் வர்சஸ் விஜய், இல்லாட்டி தமிழ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் வர்சஸ் விஜய் வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி இந்த சண்டை நீண்டுகிட்டே இருக்கணும். அதுல நாம அரசியல் உள்ள புகுந்து அரசியல் விளையாட்டை விளையாண்டு ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சித்து விளையாட்டு விளையாண்டு இருக்காங்க. இது ஒரு மாயாஜால உலகம். இந்த மாயாஜால உலகத்தை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய இந்த டிராப்புகளை நம்ம விழாம பார்த்துக்கொள்ள முடியும். அதுக்காக தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு படத்தை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. இங்க தமிழ் வாழ்க்கை அப்படின்னு சொன்னவனுங்க அந்த ஸ்டேட்ல அதர் ஸ்டேட்லயும் தமிழ் வாழ்க்கை தான் சொல்லிருக்கணும். ஏன்னா தமிழ் மக்கள் போராடிய போராட்டத்தை தானே நீங்க படமா எடுத்திருக்கீங்க. அங்க தெலுங்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா தமிழனா இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் நீத்த நாங்க அவ்வளவு என்ன இலக்காரமா போயிட்டோமா, நீங்க அங்க போய் தெலுங்கு வாழ்க்கை, இந்த பக்கமா மலையாளம் வாழ்க்கை, அந்த பக்கமா ஹிந்தி வாழ்க்கை, இப்ப ஹிந்தி காரர் போய் எடுத்தா ஹிந்தி வாழ்க்கைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். அப்ப தமிழர்கள் எப்பவுமே இழிச்சவாயுங்க. நாங்க நடத்தின போராட்டத்தை கூட நீங்க என்ன செஞ்சிருவீங்க, தெலுங்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போடுவீங்க. நாங்க அந்த படத்தை பார்க்கணும், கேட்டா 3 கோடி வியூஸ் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டை வச்சு ரன் பண்ணி, இதெல்லாம் ஏகப்பட்ட சதி வேலைகள்.